இந்த மக்கள் திரும்ப ஏமாந்து போய் அவனை பேசுறதை நம்பி ஓட்டு போடும். இப்படி அவங்களுக்கு ஓட்டு போடுறதா இன்னைக்கு சீரடைஞ்சு கிடக்குது. பெண்களை கூட்டி போய் நீ எங்கே விட்டு ஒரு நைட்டு 11 மணி 12 மணிக்கு இறக்கி விட்டா அவங்க எப்படி போவாங்க? அப்போ அராஜகமாக கையாளுறாங்க. திமுக வந்தாக்கா எனக்கு பணி நிரந்தரம் கிடைக்கும்னு செவிலியர் நினைச்சான். திமுக வந்தாக்கா எனக்கு பணி நிரந்தரம் கிடைக்கும்னு துப்புரவு பணியாளர் நினைச்சான். திமுக வந்தாக்கா எங்களுக்கு சம ஊதியம் கிடைக்கும்னு ஆசிரியர்கள் நினைச்சாங்க. இந்துக்களுக்கு எதிராக பேசிவிட்டு அங்க தீபம் ஏற்றக்கூடாது என்று பேசிவிட்டு அங்க நீ ஆடு மாடு கோழி பலியிடலாம் கோரிக்கையை வச்சுட்டு நீ முழுக்க இஸ்லாமிய பயங்கரவாதிகளுக்கு ஆதரவா பேசிட்டு நீ இந்துக்களுக்கு எதிராக பேசுற சொன்னா யார் மதவாதி? இதே திருமாவளவன் எப்போ மென்டல் ஆயிட்டாரு. அவர் வந்து RSS, பிஜேபி, இந்து முன்னணி, ஐயோ அப்ப தூங்கி எந்திரிச்சு கேட்டா கூட RSS, இந்து முன்னணி, பாஜக. ரிப்போர்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில சோஷியல் மீடியா பொறுப்பாளர் திரு ஃபயர் சதீஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம் வணக்கம். திமுக அரசு கொடுத்த வாக்குறுதியை எதுவுமே நிறைவேற்றல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கடன் அதிகமாக இருக்கு அப்படின்றப்போ நாங்க எப்படி கொடுக்க முடியுமே அப்படின்ட்டு. ஏன்னா இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் இருக்கும்போது 60% 65% அவங்க கொடுத்ததே வந்து அரசு அதிகாரிகளுக்கு தான். அதாவது டீச்சர்ஸா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து பென்ஷன், இன்ட்ரெஸ்ட், எல்லாத்துலயுமே போனஸ்லேருந்து எல்லாமே அவங்க கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு எங்களுக்கு கடன் சுமை இருக்கிறனால கொடுக்க முடியல அப்படின்ற ஏதான் வைக்கிறாங்களே தவிர வேணும்ட்டே காசு இருந்தா அவங்களை வஞ்சிக்கல இல்லையா திமுக அரசு? இல்லை, இப்போது காசு இருந்தால் வஞ்சிக்கல, பணம் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் தான் பொருளாதாரத்தில் இந்தியாவிலே முதல்ல நம்ம மாநிலம் எங்கள் மாநிலம் தான் சொல்கிறீங்க. கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கும் மேலே நாங்கள் வந்துட்டு வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்துன்னு வந்தோம் நீங்கள் தான் சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்தியாவிலேயே தமிழகம் தான் பொருளாதாரத்தில் மிகச்சிறந்த ஒரு மாநிலமாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க எல்லாருமே அவங்க அமைச்சர்கள், முதலமைச்சர்லேருந்து துணை முதல் எல்லாருமே அதான் பேசுகிறீங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா 9.5 லட்சம் கோடி கடன் இருக்கிறதாகவும் சொல்கிறதும் இவங்க தான். அப்போ இதில் எது உண்மை? உண்மையிலேயே தமிழக அரசு திறமையின்மை காரணமாக கடனில் தத்தளிக்குதா, இல்லை நாங்கள் இத்தனை லட்சம் கோடி நாங்கள் வந்துட்டு பொருளாதாரத்தில் நாங்கள் மேம்பட்டு இருக்கிறோம், இத்தனை 10 லட்சம் கோடி நாங்கள் வந்துட்டு வெளிநாட்டு முதலீடு ஈர்த்து வந்திருக்கோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க இல்லையா? அது எந்த வகையில்? அப்போ எது உண்மை? அப்போ இல்லை, ஒரு சைடில் முதலீடு இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் வந்து அதிமுக இருந்த காலத்திலே கடன் அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு இந்த 1000 ரூபாய் இந்த மாதிரி ஆனது திரும்ப நமக்கு பெனிஃபிட் கிடைக்கிற விஷயங்கள் கிடையாது, இல்லை கிவிங் மட்டும் தானே அங்கே இருக்குது. ஸோ அதனால தான் இந்த கடன் சுமை அப்படின்றது வந்திருக்கு. அப்படிப்பட்ட திட்டத்தை நீங்கள் ஏன் கொடுக்குறீங்க? கரெக்டா இல்லையா? அப்போ கடன் சுமை இருக்குன்னு தெரியுது, அப்பயே அது மாதிரி தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறீங்க. தேர்தல் இப்போ இந்த அரசாங்கம் அதிமுக விட்டுட்டு திமுக அரசாங்கத்தை மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. என்ன காரணம்? அந்த அரசாங்கத்தில் ஏதோ ஒரு குறை இருக்கிறதால உங்களுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ அந்த குறைகளை சரி பண்ண வேண்டியது நீங்கள். அப்போ அதை சரி பண்ணுறதுக்காக தான் நீங்கள் சில வாக்குறுதிகளை கொடுக்குறீங்க. இப்போது அந்த ஆட்சியில் என்னென்ன வாக்குறுதி நிறைவேற்ற முடியலையோ அதெல்லாம் நான் பண்ணுவேன் தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க. அப்போ நீங்களும் பண்ணலைன்னும் போது மக்கள் என்ன பண்ணுவாங்க? போராட்டம் தான் செய்வாங்க இல்லையா? இப்போ அந்த மாதிரியான போராட்டங்கள் தானே இது. இப்போ உதாரணமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆசிரியர்கள் போராட்டம் எடுத்துங்க, இவங்களோட தேர்தல் வாக்குறுதி தான் இல்லையா? இவங்களோட தேர்தல் வாக்குறுதியில் 311 இவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதி. அந்த தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கட்டாயமாக உங்களுக்கு வந்துட்டு பணி நிரந்தரம், சமமான ஊதியம் கொடுப்போம்னு யார் சொல்றது? திமுக சொல்றாங்க. ஆனா இதே திமுக தான் இந்த ஊதிய முரண்பாட்டை கொண்டு வந்து இந்த திமுக 2009 யார் ஆட்சியில் தமிழகத்துல? திமுக ஆட்சியில் இருந்தது. அப்போ திமுக ஆட்சியில் இருக்கும் போது 2009 உங்களுக்கு மே மாதம் டீச்சர்ஸ் சேர்றாங்க. அவங்க சேரும் போது அவங்களுடைய சம்பளம் எவ்வளோ போட்டாங்கன்னா 8370 ரூபா போடுறாங்க. சரிங்களா? இதர சம்பளம் வந்துட்டு 2800 ரூபா போடுறாங்க. அப்போது 11,170 ரூபா இவங்களோட சம்பளமாக இருக்கு. அதே காலகட்டத்தில் ஜூன் மாதம் கொஞ்சம் ஆசிரியர்கள் சேர்றாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா 5200 ரூபா சம்பளம் போடுறாங்க, 2800 ரூபா இதர சம்பளம் போடுறாங்க. அப்போது அப்பயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3170 ரூபா அவங்களுக்குள்ள டிஃப்ரெண்ட் இருக்கு. எப்போ? 2009 அதை கொண்டு வந்து அது பெரிய பிரச்சனை ஆக்குனது இவங்க தான். அவங்களுக்கு 8370 ரூபா கொடுக்குறோம்னா இவங்களுக்கு 8370 ரூபாய் கொடுத்துருக்கலாமே. நீங்கள் அவங்க அடுத்த வருஷம் சேர்த்துனா கூட பரவாயில்ல. ஒரு மாதம் கேப்பில் மே மாதம் சேர்றவங்களுக்கு 8370 ரூபா நீங்கள் ஊதியம் கொடுக்குறீங்க. அதே டீச்சர், அதே குவாலிஃபிகேஷன், அதே பள்ளி ஆசிரியர், அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கோ அதே குவாலிஃபிகேஷன் இவங்களுக்கு இருக்குது. ஆனால் இவங்களுக்கு 5200 நியமிக்கிறீங்க. இது எந்த அடிப்படையில் நீங்கள் நியமிச்சிங்கன்னு தெரியல. அப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 10 வருஷம் என்ன இருக்குன்னா 16,000 ரூபாய் டிஃபரன்ஸ் இருக்குது ரெண்டு பேருக்குமே. யாருக்கு? அந்த மே மாதம் சேர்ந்தவங்களுக்கு, ஒரு மாதம் இடைவெளியில் சேர்ந்தவங்களுக்கு 16,000 ரூபாய் டிஃபரன்ஸ் இருக்கும்போது அதைத்தான் அவங்க கேட்குறாங்க. அப்போ 2009 இந்த முரண்பாட்டை உருவாக்கியது திமுக. அப்புறம் அதிமுக மேலே எப்படி குறை சொல்ல முடியும்? மற்ற பாஜக மேலே எப்படி குறை சொல்ல முடியும்? இப்போ 2002 எடுத்தோம்னா பல ஸ்டேட்ஸ்ல வந்து இந்த பழைய ஓய்வு திட்டத்தை வந்து ஸ்டாப் பண்ணாங்க, ஓல்ட் பென்ஷன். ஆனால் திமுக வந்து 2010 அந்த காலகட்டத்தில் இந்த ஸ்டாப் பண்ணாங்க. அப்படின்றப்போ மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது அவங்க இவ்வளோ நாள் அதை கொண்டு வந்து அந்த மக்களுக்கு வந்து பெனிஃபிட் தானே கொடுத்தாங்க. 2004 பழைய ஓய்வூதிய திட்டத்தை அப்போ இருந்து அரசு கொண்டு வரும்போது முதலில் அதை அமல்படுத்தியது இங்க தமிழ்நாடு அரசு. அப்ப ஆட்சி இருந்தது யாரு? திமுக தான் அந்த பழைய ஓய்வு திட்டத்தை ரத்து செஞ்சு புதிய ஓய்வு திட்டம் வரும்போது அதை அமல்படுத்தியது யாருன்னா இவங்க. அப்ப நீங்க அப்பயே வாஜ்பாய் அரசு அதை கொண்டு வரும்போது வேணான்னு சொல்ல வேண்டியதானே? நீங்க அப்பயே சொல்லல. அப்போ வாஜ்பாய் கூட கூட்டணியில இருந்ததுனால
இவங்க வாஜ்பாய் சொன்ன உடனே இவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் 10 வருஷம் 2004 இருந்து 2014 வரைக்கும் யார் கூட கூட்டணியில் இருந்தீங்க நீங்க? காங்கிரஸ் கூட. அப்ப நீங்க ரத்து செய்யணும்னு சொல்ல வேண்டியதானே? எங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டமே ஓகே, எங்களுக்கு புதுசு வேண்டாம் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? அப்போ உங்களுக்கு லாபம் வரும், உங்களுக்கு வந்து பணம் மிச்சமாகுன்ற ஒரே காரணத்துக்காக நீங்க அப்ப அதை எதிர்க்கல நீங்க. ஏன்னா அப்ப அந்த 10 வருட காலகட்டத்தில் ஆட்சியில் இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி இருந்தாங்க. அப்ப நீங்க அதை அப்ப பேச வேண்டியதானே? அப்ப 2003 பாஜக அரசு கொண்டு வரும்போது பழைய ஓய்வூதியம் கிடையாது, இனிமே புது ஓய்வூதியம் கொண்டு வரும்போது அதையும் ஆதரிச்சது நீங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது நீங்க. அப்புறம் 10 வருஷம் ஆட்சியில் இருக்கும்போது அதை வாயை மூடிட்டு வேடிக்கை பார்த்தது நீங்க தான். அப்படி இருக்கும்போது எந்த அடிப்படையில் நீங்க வந்துட்டு இது பாஜக அரசு மேலே மத்திய அரசு மேலே எப்படி இந்த தமிழ்நாடு அரசு குறை சொல்ல முடியும், திமுக அரசு குறை சொல்ல முடியும்? இது திமுக மட்டுமே நம்ம டார்கெட் பண்ண முடியல. திமுக கொண்டு வந்தாலும் அதன் பிறகு அதிமுக ஃபுல்லாவே ஆட்சி காலத்துல இருந்தப்ப அவங்க வந்து இதுல எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கல. அதுக்கப்புறமா அவங்க மேனிஃபெஸ்டோல அது கொடுத்தாங்க, அது நிறைவேற்றல அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு அது வந்து பூமா இருக்கு அப்படின்றத பாக்குறோம். சோ அதிமுகவும் வந்து அமைதி காத்தது தான் இந்த விஷயம். இல்ல இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்க சொல்ற அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு புதிய ஓய்வு திட்டம் வேண்டாம், பழைய ஓய்வு திட்டம் நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், ராஜஸ்தான், குஜராத், உத்தரப்பிரதேஷ் இந்த போன்ற மாநிலங்கள் இன்னி வரைக்கும் கூட பழைய ஓய்வூதிய திட்டம் தான். புதுசாக அவங்க வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. எங்களுக்கு வேண்டாம், இதனால எங்களுடைய அரசு ஊழியர்கள் பாதிப்பு ஏற்படும் சொல்லிட்டு அவங்க பண்ணலை. அதே மாதிரி நீங்கள் பண்ண வேண்டியதானே? திமுக தானே ஆட்சியில் இருந்தாங்க. அப்போ நாங்கள் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே? முதல்ல நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க. அப்போ நீங்கள் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானாங்க? எங்களுக்கு பழைய ஓய்வு திட்டமே ஓகே, எங்களுக்கு புதுசு வேண்டாம், இது கம்பல்சன் கிடையாதுன்னு அப்போ வந்து மத்திய அரசு பாஜக அரசு சொல்லிடுச்சு. இது கம்பல்சன் கிடையாதுன்னு சொல்லும் போது அப்போ பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்லாம் எங்களுக்கு வேண்டாம், சில மாநிலங்கள் அதே மாதிரி காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள் எங்களுக்கு பழைய ஓய்வு திட்டமே ஓகே, புதுசு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. நான் சொல்லக்கூடிய அந்த கர்நாடகாலேருந்து எல்லாருமே. அப்படி இருக்கும்போது தமிழக அரசு அந்த நிலைப்பாடு எடுக்க வேண்டியதானே? ஏன் எடுக்கல? அப்போ இதுதான் பிரச்சனை. அப்போ இதுல என்ன பிரச்சனை வருதுனாக்கா, இவங்க இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ இவங்க தேர்தல் வாக்குறுதியா 2021 என்ன கொடுக்குறாங்க? தேர்தல் வாக்குறுதியா 311 இவங்க ஆசிரியர்கள் கொடுக்குறாங்க. நாங்க வந்த பிறகு இவங்களே பண்ணிடுவாங்க. ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு உங்களுக்கு ஊதிய முரண்பாட்டை கலைந்து அது என்ன பண்ணணுமோ நாங்கள் பண்ணணும் இவங்க சொல்லுவாங்க. ஆனால் அது 5 வருஷமா பண்ணவே இல்லை. அதற்காக ஆசிரியர்கள் போராட்டம். அதே போல 356, அதாவது 350 ஆட்சியை கிடைக்கிறது கிடையாது. இவங்களோட தேர்தல் அறிக்கை 356ல் இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு, இந்த செவிலியர்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் உங்களுக்கு ஊதிய முரண்பாட்டை களைவோம், பணி நிரந்தரம் செய்வோம்னு இவங்களுக்கு சொல்றாங்க. 285 நம்ம மாசு அவர்கள் சொல்றாரு இல்லையா, பணி நியமனம் பண்ணணும் அப்படின்னா இங்க வேகன்சி சீட் இல்ல, அதனால தான் பண்ணல அப்படின்னு. வேக்கண்ட் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு நீங்க நர்ஸ் எல்லாம் நீங்க வேலைக்கு எடுத்தீங்க, செவிலியர்கள் வேலைக்கு எடுத்தீங்க? ஏங்க வேக்கண்ட் இல்லைன்னா எதுக்கு நீங்க டெம்பரரி ஆள் எடுக்கணும்? வேக்கண்ட் இருக்க போய் தான் டெம்பரரி ஆள் எடுக்கிறீங்க. அப்ப டெம்பரரி ஆள் எடுக்கும் போது நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு நாங்க பர்மனன்ட் பண்ணுவோம்னு சொல்லி தான் நீங்க எடுக்கிறீங்க. இன்னைக்கு பர்மனன்ட் பண்ண மாட்டேன்னு அர்த்தம். அப்ப வேக்கண்ட் இல்லைன்றது பொய் தானே? இல்ல, டெம்பரரியா நாங்க வைக்கும் போது அவங்களுக்கு கொடுக்குற அந்த சேலரிக்கும் பெர்மனன்ட் ஆகும்போது இருக்க சேலரிக்குமான வித்தியாசம் இருக்குல்ல. சோ அந்த காசை என்னால கொடுக்க முடியுது, அப்படி கொடுக்க முடியல அப்படின்றதுனாலயோ அந்த வேகன்சி இல்லைன்னு ஆகுது, டெம்பரரியா இருக்கிறது முடியுதுன்ற கான்செப்ட் இல்லையா? அப்ப தேர்தல் வாக்குறுதி தான் நாங்க டெம்பரரியா இருக்கிறவங்கள பர்மனன்ட் ஆகும்னு சொன்னீங்க. உங்களோட தேர்தல் வாக்குறுதி தானே? உங்களோட தேர்தல் வாக்குறுதி 285 நீங்க என்ன சொல்றீங்க? இவங்களை நாங்க பர்மனன்ட் பண்ணுவோம். இதை எப்ப சொல்றாரு தெரியுமா? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எப்போ சொல்றாருன்னா, கிராம சபை கூட்டம் நடத்தினார். கிராமமா போனார். அப்போ ஒரு செவிலியர் இருந்து கேட்கறாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு வந்து நிரந்தரம் பண்ணாம வச்சிருக்காங்க கொரோனா காலத்துல இருந்து, எங்களுக்கு எப்போ பணி நிரந்தரம் கிடைக்கும்னு அப்போ சொல்றாரு, நாங்கள் இப்ப எங்களுடைய மேனுஃபேக்சர் தயாராகி கொண்டிருக்கிறது, அதுல உங்களுடைய கோரிக்கை கண்டிப்பா நாங்க வைப்போம், செவிலியர்களுக்கு கண்டிப்பாக பணி நிரந்தரமும் ஊதிய உயர்வும் நாங்க கண்டிப்பா கொடுப்போம் சொன்னது யாரு? அப்ப தெரியல வேக்கண்ட் இல்லைன்னு. அப்ப தெரியல உங்களுக்கு வேக்கண்ட் இல்லைன்னு. அதுக்கப்புறம் அந்த கொரோனா காலகட்டத்தில் படிச்சு முடிச்சவங்க எல்லாருமே நீங்க டெம்பரரியா வந்து சேருங்கன்னு அறிக்கை கொடுத்தது யாரு? எங்களுக்கு தேவை, இன்னும் ஆட்கள் தேவை, இன்னும் செவிலியர்கள் தேவைப்படுகிறாங்கன்னு சொல்லி எவ்வளவு பேர் சேர்ந்தாங்க. படிச்சு முடிச்சு பிரைவேட்ல இருந்தவங்களாம் கவர்மெண்ட்ல எங்களுக்கு வேலை கிடைச்சிடும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் எப்படி பர்மனன்ட் பண்ணிடும்னு சொல்லிட்டு எவ்வளவு செவிலியர்கள் வந்து இங்க பணிக்கு வந்தாங்க. அப்போ அவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகுது? அப்ப அதெல்லாம் இந்த திமுக அரசு தான் அதுக்கு பதில் சொல்லணும். இல்ல, நாங்க ஒரு பேச்சுவார்த்தை பண்றோம், பேச்சுவார்த்தைக்கு எட்ட முடியல அப்படின்ற ஒரு இதுல நிற்கும் போது நீங்க போராட்டத்துக்கு உள்ள வரீங்க. சோ லா அண்ட் ஆர்டர் வந்து இதாயிடும் அப்படின்றதுனால நாங்க வந்து கைது பண்றோம். அந்த கணக்குல தானே இதை எடுக்கணும். ஏன்னா பேச்சுவார்த்தை பேசிட்டே இருக்கோன்றப்போ நீங்க களத்துல இறங்குறீங்க, நாங்க எப்படி லா அண்ட் ஆர்டர் காப்பாற்ற முடியுன்றது. பேச்சுவார்த்தை நீங்க கிட்டத்தட்ட 4 கட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டீங்க. 4 கட்ட பேச்சுவார்த்தையிலுமே அவங்களுக்கு உடன்பாடு வரல. உடன்பாடு ஒண்ணு வந்தாதானங்க அவங்க வந்துட்டு போராட்டத்தை கைவிடுவாங்க. நீங்க உடன்பாடு வர முடியாத அளவுக்கு நீங்க சில வாக்குறுதிகள் அவங்க கிட்ட கொடுக்கும்போது அவங்க கேட்கறது ஒண்ணே ஒன்று தான். தேர்தல் வாக்குறுதியா கொடுத்தது யாரு? அதை நம்பி தான் நான் ஓட்டு போட்டேன். திமுக வந்தாக்கா எனக்கு பணி நிரந்தரம் கிடைக்கும்னு செவிலியர் நினைச்சான். திமுக வந்தாக்கா எனக்கு பணி நிரந்தரம் கிடைக்கும்னு துப்புரவு பணியாளர் நினைச்சான். திமுக வந்தாக்கா எனக்கு சம ஊதியம் கிடைக்கும்னு ஆசிரியர்கள் நினைச்சாங்க. இதெல்லாம் நினைச்சு தானே. அதே போல அரசாங்க ஜாக்டோ ஜியோவில் இருக்கக்கூடிய ரிட்டையர் ஆனவங்க இப்ப இருக்கக்கூடிய எல்லாரும் எதுக்காக ஓட்டு போட்டாங்க? இவர் வந்தா பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்துவார், இதை சொல்லி தானே ஒரு 309 வாக்குறுதி நிறைவேற்றிடுவாரு, 311 நிறைவேற்றிடுவாரு, 356 நிறைவேற்றிடுவாரு, 285 இது எல்லாமே ஆசிரியர்களுக்காகவும் துப்புரவு பணியாளர்களுக்காகவும் செவிலியர்களுக்காகவும் அப்புறம் வந்து ஜாக்டோ ஜியோவில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்காகவும் போடப்பட்ட வாக்குறுதிகள். இதுல ஒரு வாக்குறுதியை கூட இந்த திமுக அரசு நிறைவேற்றல. அப்ப நிறைவேற்றணும் போது அவங்க போராடுறாங்க. அவங்க இத்தனை வருஷமா போராடினாங்களா?
4.5 வருஷம் முடிய போகுது, இன்னும் கூட நீ நிறைவேற்றலன்னு சொன்னாக்கா இன்னைக்கு என்ன பண்ற? 1000 ரூபாய் நீ கொடுக்குற, கொடுக்காதவங்களாம் கூட இப்ப கூப்பிட்டு கொடுக்குற. எப்படி கொடுக்குற? நீ இப்போ நிதி நெருக்கடின்னு சொன்னது நீங்க தானே. அதனால தகுதி வாய்ந்த நபர்கள் மட்டும் தான் கொடுக்குறோம், அனைவருக்கும் கொடுக்க முடியாது நிதி நெருக்கடி. அப்ப இப்ப மட்டும் எப்படி கொடுக்குறீங்க? அப்ப எலெக்ஷன் வருதுங்கிறதுக்காக நீ கொடுக்குறீங்களா? அதே போல இவங்களுக்கும் அமல்படுத்துங்க, இவங்களுக்கும் பணி நிரந்தரம் கொடுங்க, இவங்களுக்கும் ஊதிய உயர்வு கொடுங்க. இல்ல எதிர்க்கட்சிகள் எல்லாமே இந்த வாக்குறுதிகளை பத்தி பேசும்போது திமுக 2026 சட்டமன்றத்துக்கான வாக்குறுதி மேனிஃபெஸ்டோவை தயாரிக்கிறதுக்கான குழுவே அவங்க போட்டுட்டாங்க. அதுதான் சொல்றேன், நீங்க இதையே நிறைவேற்ற வக்கீல் உங்களுக்கு, நீங்க அதுக்கு போயிட்டீங்க. இப்ப என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த புது மேனிஃபெஸ்டோட இதை கொண்டு வந்து வைப்பாங்க. சென்ற முறை எங்களால் பண்ண முடியல, இந்த முறை கண்டிப்பா பண்ணுவோம். இந்த மக்கள் திரும்ப ஏமாந்து போய் அவனை பேசுறதை நம்பி ஓட்டு போடுவோம். இப்படி அவங்களுக்கு ஓட்டு போட்டு இன்னைக்கு சீரழிஞ்சு கிடக்குது. இன்னைக்கு ஜாக்டோஜியோல இருந்து இன்னைக்கு ஆசிரியர் போராட்டத்திலிருந்து செவிலியர் போராட்டத்திலிருந்து துப்புரவு பணி, இன்னைக்கு இவங்க எல்லாருமே இவங்க யாருமே இல்லை, சமுதாயமே கிடையாது. ஆசிரியர்கள் இல்லை என்றால் மாணவர் சமுதாயம் கிடையாது, துப்புரவு பணியாளர்கள் இல்லை என்றால் சுகாதார சமுதாயம் கிடையாது, செவிலியர்கள் இல்லை என்றால் மக்கள் உயிரோடு இருப்பது கஷ்டம். அப்ப முக்கியமான இந்த 4 துறையிலுமே நீங்க அதே போல அரசாங்க ஊழியர்கள் இல்லை என்று சொன்னால் இன்னைக்கு நிர்வாகமே ஸ்தம்பித்து போயிடும். அப்ப இந்த முக்கியமான 4 துறைக்குமே உங்களுக்கு பண்ண வக்கீல் சொன்னா நீங்க ஆட்சியில் இருக்கணும். இதெல்லாம் நீங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதி, இவங்க புதுசா உங்ககிட்ட கேட்கல. இது ஏற்கனவே வைத்த கோரிக்கையை நீ நிறைவேற்றுவேன்னு சொல்லி தான் நீ ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இதுல ரொம்ப முக்கியமானது இந்த இவங்க புதுசாக அமல்படுத்துறாங்க இல்லையா புதிய ஓய்வூதியத்தில். அதில் இப்போ நான் இருக்கேன்னு வச்சுங்களேன், நான் ஒரு அரசு ஊழியராக இருக்கேன். நான் ஒரு 21 வயசில் நான் சேர்றேன்னு வச்சுங்களேன், 25 வயசு வரைக்கும் கம்பல்சரி நம்ம ஒர்க் பண்ணி ஆகணும். நம்ம விஆர்எஸ் வாங்க முடியாது. விஆர்எஸ் வாங்கினாலும் எந்த பெனிஃபிட்டும் கிடைக்காது. 25 வருஷத்துக்கு அப்புறம் நான் என்னோட 46 வயசில் நான் விஆர்எஸ் வாங்குறேன்னு சொன்னால், நான் வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் வாங்குறேன்னு சொன்னால் என்னுடைய மொத்தப்படி எப்போ கொடுக்கணும்? நான் ரிட்டையர் ஆகணும்னு கொடுத்துரும்ல. ஆனால் இந்த அரசாங்கம் அப்படி கொடுக்கறது இல்லை. 60 வயசு எப்போ உங்களுக்கு ஆகுதோ அப்போதான் இதெல்லாம் கொடுப்பேன்னு சொல்கிறான், 14 வருஷம் கழிச்சு. அப்போ இது எப்படிப்பட்ட இது எப்படி மக்கள் ஏற்றுப்பாங்க? இது எப்படி அரசு ஊழியர்கள் ஏற்றுப்பாங்க? இதைத்தான் அவங்க எதிர்க்கிறாங்க. இது நியாயம் தானே? இது மற்ற மாநிலத்தில் இல்லையே, இங்கே மட்டும் எப்படி? மற்ற மாநிலத்தில் இந்த பிரச்சனை கிடையாது. அவங்க வந்து நான் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஆனவனு பணத்தை கொடுத்துட்றாங்க. ஆனால் தமிழக அரசு மட்டும் 46 வயசுனாக 46 வயசு அவங்க கொடுக்கறது இல்லை. இன்னும் கூட போக்குவரத்து ரிட்டையர்ட் ஆன போக்குவரத்து ஊழியர்களுக்கு இன்னும் எந்த ஒரு பெனிஃபிட் இன்னும் வரல. ஓய்வு பெற்ற நிறைய பேர் இருக்காங்க, போக்குவரத்து ஊழியர்கள் கிட்ட லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இன்னும் ஓய்வூதியம் வரல, அவங்களுக்கான டிஏ வரல இன்னும். இப்ப இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இவங்க போராட்டம் பண்றாங்க, இப்ப தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்றாங்க. ஆனா முதல்வர் அவர்கள் அவர் கூப்பிட்டு சாப்பாடு போடும்போது அவங்க எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாம அங்க இருக்காங்க, செட்டில்ட் ஆன மாதிரி. அதே மாதிரி நேற்று வந்து இந்த போராட்டம் பண்ணதுல ஒரு பெண் வந்து வண்டியில ஏத்தும் போது ஸ்டாலின் இங்க வரணும் அப்படின்ட்டு மரியாதை குறைவாகவே வந்து முதல்வரை வந்து பேசியிருந்தாங்க. அதே அவங்க அடுத்த ஒரு காணொலி போடுறத பாக்குறோம். நான் வந்து அப்ப இருந்த இதுல என்கிட்ட எல்லாரும் பேசின அந்த விதத்துல தான் நான் அதை பேசிட்டேன், நான் வேணும்ட்டு மீன் பண்ணி பேசல அப்படின்றாங்க. அப்ப வந்து அரசு வந்து அவங்களுக்கு அந்த பிரஷரை கொடுத்தனால அவங்க பேசினாங்கன்றதான் எதிர்க்கட்சிகள் வைக்கிற ஒரு வாதம். அதே நேரத்துல அவங்களே சொல்றாங்க எனக்கு பிரஷர், அப்போ இருந்த பிரஷர்ல நான் அதை பேசிட்டேன், அதை ஏன் அந்த விதத்திலயும் எடுத்துருக்கலாம்? இல்ல அது எப்படி? அதாவது அவங்களை அச்சுறுத்தல் காரணமா பேசியிருக்கலாம், மன்னிப்பு கேட்டுக்கலாம். அவங்க பேசும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு எவ்வளவு பாதிக்கப்பட்டிருந்தாக்கா ஒரு முதலமைச்சர் என்று கூட பாராமல் வார்த்தை தடுமாறி பேசியிருப்பாங்க. ஒரு முதலமைச்சரே தவறாக பேசுவது தவறுதான், அதில் மாற்று கருத்து கிடையாது. இருந்தாலும் அந்த அளவுக்கு கொந்தளிப்பின் காரணம் தானே. என்னை பொச்சிட்டு போய் நீங்க அரெஸ்ட் பண்றதெல்லாம் பாக்குறீங்க. இங்க அரெஸ்ட் பண்றா தூக்கிட்டு போய் எங்கேயோ ஸ்ரீபெரும்புத்தூர்ல செங்கல்பட்டுல இறக்கி விட்டு போறாங்க. அங்கதான் அவங்க எப்படி போவாங்க? இல்ல இது இந்த அரசோட ஆட்சி மட்டும் இல்ல, எல்லா அரசுலயும் யார் எது பண்ணாலும் கைது பண்ணி மண்டபத்தில் வைப்பாங்க, திரும்ப 6 மணிக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. எங்கேயோ கூட்டு போய் நடுக்காட்டில் விடுறது பேர் அரெஸ்ட் சொல்லுங்க. அதுவும் நீங்க ஆம்பளை அரெஸ்ட் பண்ணா பரவாயில்ல, எல்லாருமே லேடிஸ், எல்லாருமே பெண்களை கூட்டி போய் நீ எங்கேயோ ஒரு நைட்டு 11 மணி 12 மணிக்கு இறக்கி விட்டா அவங்க எப்படி போவாங்க? அப்போ அராஜகமாக கையாளுறாங்க இவங்க. அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், துப்புரவு பணியாளர்களாக இருக்கட்டும், எல்லாரையுமே இவங்க அராஜகமாக கையாள்வதின் விளைவு தான் இன்னைக்கு கொதித்தெழுகிறாங்க. இன்னைக்கு அச்சுறுத்தல் தான் காரணம். இன்னைக்கு நீங்க எல்லாரும் போய் பிரியாணி போட்டான்னு இப்போ துப்புரவு பணியாளர்களுக்கு பிரியாணி நம்ம வந்து உணவு கொடுக்குறோன்னு சொல்றாங்க. அது ஒரு திட்டம், அது அவங்க அப்பா வீட்டு காசுல கொடுக்கல, அது ஒரு திட்டம், அது வந்து மக்களோட வரி பணத்தில் கொடுக்குறாங்க. அப்போ அதை வந்து கலைஞர் தான் சாப்பாடு போட்டாரு, உதயநிதி தான் சாப்பாடு போட்டாரு, ஸ்டாலின் தான் சாப்பாடு போட்டாருன்னு கிடையாது. அரசாங்கம் அவங்களுக்கு தேவையான வசதியை செய்யுது. அவங்க என்ன கேட்குறாங்க? சாப்பாடை கேட்குறாங்க. எங்களுக்கு சாப்பாடு வேணாயா, எங்களுக்கு பணி நிரந்தரம் கொடு, எங்களுக்கு ஊதிய உயர்வு கொடு, நீங்க சொன்னதானே நாங்கள் கேட்குறோம். எல்லாருமே கேட்கறது என்னன்னா, நீ சொன்னதை நாங்கள் கேட்குறோம், நீங்க தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்ததை நாங்கள் கேட்குறோம், சொன்னீர்களே செய்தி. இதுதான் அவங்க கேட்கறது. என்னன்னா வேற எதுவுமே அவங்க கேட்கல. நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க, உங்களை நம்பி நாங்கள் ஓட்டு போட்டோம், நாங்கள் ஓட்டு போட்டதால் தான் நீங்க ஜெயிச்சிங்க. உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு முறையுமே ஜாக்டோஜியோ எந்த ஒரு அமைப்புக்கு சார்ந்து இருக்கோ அந்த அமைப்பு வெற்றி பெறும். அரசாங்க ஊழியர்கள் எப்போதுமே ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு ஒரு முடிவு எடுப்பாங்க, இந்த முறை நம்ம இவங்களுக்கு தான் வாக்களிக்கணும்னு. அப்போ போன முறை அந்த அமைப்பு வந்து முடிவெடுத்தது திமுகவுக்கு வாக்களிக்கணும்னு ஜாக்டோஜியோ முடிவெடுத்தாங்க. அப்படிதான் இந்த நடந்திருக்கு. இப்போ எடப்பாடி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது, முதலமைச்சராக இருக்கும்போது 3000க்கும் மேற்பட்ட போராட்டங்கள் யார் நடத்தினா? இந்த திமுக. இதெல்லாமே யாரோட போராட்டம்? செவிலியர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், ஓய்வூதியத்துக்கான இதெல்லாமே நீங்க பண்ணிட்டு நீங்க ஆட்சிக்கு வந்து அவங்கள பண்ணக்கூடாது சொன்ன எப்படி? நீங்க இருக்கும்போது அவங்க கூட நீங்க பண்ணீங்கல்ல, அப்ப நீங்க ஆட்சிக்கு வந்து அவங்க பண்ணக்கூடாதா?
இத்தனைக்கு யாரும் இல்லை தலைமை தாங்கல. போன தடவை இந்த எல்லா போராட்டத்துக்கும் தலைமை தாங்கியது மு க ஸ்டாலின். திமுக அரசு தலைமை, திமுகவுடைய கட்சி தான் தலைமை தாங்குச்சு. அப்போ எதிர்கட்சியா இருக்கும்போது எல்லா விஷயத்துக்குமே அவங்கள தூண்டி அவங்களுக்கு தலைமை தாங்கி இந்த போராட்டத்தை நடத்துனது இவங்க. ஆனா இந்த விஷயத்துல யாருமே தலைமை தாங்கல. ஏன்னா எல்லாருமே சொல்லிட்டாங்க எங்க பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம், இதுல அரசியல் லாபம் தேடாதீர்கள் என்று எல்லா அமைப்புகளும் சொன்னதன் விளைவு யாருமே அவங்களுக்கு தலைமை தாங்கி நடத்தல. இது அவங்களே நீங்க பாத்தீங்க எல்லா போராட்டங்களிலுமே எந்த அரசியல்வாதியுமே கிடையாது. முழுக்க முழுக்க அரசாங்க ஊழியர்கள், செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்கள், இவங்க தான் ஆசிரியர்கள், இவங்க தான் போராடுறாங்க தவிர அவங்களுக்கு ஒரு ஹெட்டா இருந்து ஒரு கட்சியை யாருமே போராடல. ஆனா அதிமுக ஆட்சியில் இருக்கும் போதே முழுக்கமே தலைமையேற்று எல்லா போராட்டத்தையும் நடத்தியது மு க ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு இந்த மக்கள் போராட்டம் மட்டும் வேண்டாம்னு சொன்னா எப்படி? இல்ல இப்ப மேனிஃபெஸ்டோ வந்து திமுக நிறைவேற்றல அப்படின்னு பார்த்தா பாஜகவும் உங்களோட மேனிஃபெஸ்டோவை நிறைவேற்றதில்லை. இங்க எந்த கட்சியுமே கொடுக்குற எல்லா மேனிஃபெஸ்டோவும் நிறைவேற்றல. இப்ப எக்ஸாம்பிளுக்கு எடுத்தோம்னா பாராளுமன்றத்தில் பெண்களுக்கு 33% அப்படின்ட்டு பாஜக சொல்லியிருந்தது. அதை வந்து இது பாஸ் பண்ணாங்களே தவிர இன்னைக்கு வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்றத பார்க்கணும். ஸோ அதே மாதிரி பாஜக ஒன்று பண்ணல, திமுக ஒன்று பண்ணல, அந்த கேட்டகரிஸ்ல தான் இது. 33% இடஒதுக்கீடு அவங்க கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா இது 2029 எலெக்ஷன்ல தான் இம்ப்ளிமெண்ட் ஆகும்னு சொன்னாங்க. சொன்னாங்களா இல்லையா? தெளிவா சொன்னாங்க. இந்த மசோதாவை நிறைவேற்றும் போது இதை வந்து இப்ப நாங்க நிறைவேற்றி இருக்கிறோம். ஆனா இது எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகும்னாக்கா 2029 பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான் இது இம்ப்ளிமெண்ட். தெளிவா சொல்லிட்டாங்க. அவங்க சொல்லி தானே பண்ணாங்க. அப்ப நீ சொல்ல வேண்டியதானே நாங்க இந்த ஆட்சியில பண்ண மாட்டோம், நீங்க 2026 நாங்க ஜெயிச்ச பிறகு இதெல்லாம் பண்றோம்னு சொல்ல வேண்டியதானே. அப்போ நீங்க அப்போ பாஜகவுக்கு இவங்க கூட நம்ம சம்பந்தம் பண்ணி பேச முடியாது. பாஜக கொடுத்த தேர்தல் வாக்குறுதி விளைவு தான் இன்னைக்கு 3வது முறையாக பிரதமர் ஆயிருக்காரு. அப்போ தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றாம எப்படி பிரதமர் ஆக முடியும்? ஒரு டைம் லைன் வந்து கோட் பண்ணல. ஆமா, இவங்க நீங்க என்ன சொல்லணும், நான் இந்த டைம்குள்ள பண்ணுவேன்னு சொல்லி நீங்க நாங்க நேரம் சொன்னோமா? நாங்க அதை சொன்னோம், நீங்க தானே சொல்றீங்க. உங்க அமைச்சர்கள் தானே பேசுறாங்க. நாங்க நேரம் சொன்னோமா? தருவோம், வெயிட் பண்ணுங்க அப்படிதானே சொல்றீங்க. ஆனா பாஜக அரசுல இந்த வருட இதிக்குள்ள இது நடக்கும். இலக்கு வச்சு நாங்க வேலை செய்யறோம். இப்போ ஆவாஸ் யோஜனா இந்த ஆண்டுக்குள்ள இவ்வளவு பேருக்கு நாங்க வீடு கட்டி தருவோம். இப்போ வந்துட்டு ஜல்ஜீவன் திட்டம் இந்த ஆண்டுக்குள்ள நாங்க இவ்வளவு பேருக்கு பண்ணுவோம். இப்போ வந்து நெடுஞ்சாலை இத்தனை ஆண்டுக்குள்ள இது எங்களுடைய டார்கெட். இதெல்லாம் அவங்க டார்கெட் வச்சு வேலை செய்யறாங்க. ஒவ்வொரு திட்டத்தையும் பாஜக டார்கெட் வச்சு இந்த வருஷத்துல நாங்க இதை முடிப்போம், அதே மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, முடிக்கிறாங்க. நீங்க அதே போல இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்க முடிக்க வேண்டியதானே. நீங்க ஒரு டார்கெட் வச்சு வேலை செய்ய வேண்டியதானே. நாங்க இந்த வருஷத்துல இதை பண்ண முடியும் சொல்ல வேண்டியதானே. நாங்க பண்ணிடுவோம் ஏமாத்தி ஓட்டு வாங்கிட்டு இன்னைக்கு பண்ண முடியாதுன்னு சொன்னா அதான் பொங்கி எழுவுறாங்க. இன்னைக்கு உங்களுக்கு இந்த 4.5 வருஷத்துல எந்த பெரிய போராட்டம் நடந்துச்சா? ஏன் இப்போ நடக்குதுனாக்கா 4 வருஷம் பொறுத்து பார்த்தாங்க. இதுக்கு மேலே எங்க டைம் இருக்கு, போராட முடியுமா உங்களால? அதனால இப்ப பொங்குறாங்க, அவ்வளவுதான். இப்போ ரொம்ப பொங்கி எழுந்துட்டாங்க, வேற வழியே இல்லை இன்னைக்கு திமுகவுக்கு. திமுக தோல்வி முகத்துல இருக்கு. திருமாவளவன் அவர்கள் வந்து அவரோட கார்ல ஒருத்தர் இடிச்சப்போ ஒரு அட்வொகேட் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய வேலை அப்படின்னாரு. இன்னைக்கு வந்து விஜய் அவர்களையும் சீமான் அவர்களையும் ஆர்எஸ்எஸ் வந்து தத்தெடுத்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அதற்கான பிரசவத்தை திருமாவளவன் தான் பார்த்தார் அப்படின்ட்டு சீமான் ஒரு குற்றச்சாட்டு முன் வைக்கிறார். இல்ல, சீமான் எப்பவுமே அவர் அண்ணன் சொல்லுவாரு. சீமானே பொங்கியல் விடுறாருன்னா பாத்துங்க அப்ப எந்த அளவுக்கு. அதாவது ஆர்எஸ்எஸ் பிறக்கலாம், ஆர்எஸ்எஸ் வழி வந்து பிறக்கலாம், திமுக அதாவது பாஜக வழி வந்து பிறக்கலாம், இந்து முன்னணி வந்து வழி வந்து பிறக்கலாம். இவங்களெல்லாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் தேசபக்தர்கள் தான் இருப்பாங்க. ஆனால் ஐஎஸ்ஐஎஸ், லஷ்கர் தொய்பா, ஜெய்சி முகமது இவர்கள் பெற்றெடுத்த பிள்ளை எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா திருமாவளவன் போல தான் இருப்பாங்க. தேசத்துக்கு எதிராக பேசக்கூடிய, தேச விரோத செயலில் ஈடுபடக்கூடிய, பிரிவினைவாத அடிப்படைவாத அமைப்புகளுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடியவங்களா யாருக்கு பிறந்தவங்களா இருப்பாங்கன்னாக்கா கண்டிப்பா ஐஎஸ். அந்த முகமாகத்தான் நான் திருமாவளவனை பார்க்கறேன் தவிர இவங்களை நான் அப்படி பார்க்கல. இல்ல, திருமாவளவன் அவ்வாறு பார்க்கறதுக்கான தேவை இல்லையா? வந்து மத கலவரமோ இல்ல ஒரு பிரிவினை மதமோ இங்க வரக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்துல தானே அவர் இல்லை. திருமாவளவன் இவ்வளவு பிரச்சனை நடக்கும் போது திருப்பரங்குன்றத்தில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துறாரு. அந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர் யாருக்கு எதிராக பேசுறாரு, யாருக்கு சாதகமா பேசுறாரு? ஒட்டுமொத்த இந்துக்களுக்கு எதிராக பேசிவிட்டு, அங்க தீபம் ஏற்றக்கூடாது என்று பேசிவிட்டு, அங்க நீ ஆடு மாடு கோழி பலியிடலாம்னு கோரிக்கையை வச்சுட்டு, நீ முழுக்க இஸ்லாமிய பயங்கரவாதிகளுக்கு ஆதரவா பேசிட்டு நீ இந்துக்களுக்கு எதிராக பேசுற சொன்னா யார் மதவாதி? அப்ப மத கலவரத்தை தூண்டுவது யாரு? நேற்றுக்கு 60 பேர் போயிருக்காங்க பிரியாணி எடுத்துக்கிட்டு, அதை கர்ணன் தெரிவிச்சாரா? ஆனா விளக்கு எடுத்துட்டு போறாங்க. கந்தூரி விளக்கு தான் பிரியாணி எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாங்க. தடை போட்டிருக்கும் போது இப்போ எங்களை கூட தான் மேலே விளக்கு ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நாங்க போறவங்களாம் விளக்கு எடுத்துட்டா போறோம்? யாராச்சும் இங்க தீப பந்தத்தை எடுத்துட்டு போறாங்களா விளக்கு ஏற்றத்துக்கு? இல்ல. அப்ப இவங்க மட்டும் பிரியாணி சமைச்சு எடுத்துட்டு போறாங்க. அப்ப உண்மையிலே யாரு மதம் முதல்ல தோன்றா? ஆனா இதை பேசின திருமாவளவன் அந்த இடத்துல மதுரையில அதே மேடையில கையில வேலை ஏந்திட்டு தானே நிக்கிறார். அதுதான் எலெக்ஷன் வரப்போகுது இல்ல. எலெக்ஷன் வருதுனாக்கா பல விதமான வேடங்களை கட்டக்கூடியவர் தான் திருமாவளவன். எலெக்ஷன் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கலாம், அந்த வேலை தூக்கி அடிச்சிருவார். முருகனே எங்க முப்பாட்டம் கிடையாது, முருகன் ஏதோ ஒரு கடவுள், முருகனுக்கு இது கொஞ்சம் சம்பந்தம் இல்லை. அவர் ஒரு கேள்வி கேட்டார், என்னன்னாக்கா ஏதாவது ஒரு பார்ப்பனன் முருகன் என்று பெயர் வைத்திருக்கிறானான்னு அவர் தான் சொன்னார். அதே மேடையில் அவர் சொல்றாரு, ஜி.ஆர். சுவாமிநாதன், சுவாமி என்பது என்ன தெரியுமா? முருகருடைய பெயர். இதே திருமாவளவன் அப்போ மென்டல் ஆயிட்டார். அவர் வந்து ஆர்எஸ்எஸ், பிஜேபி, இந்து முன்னணி, ஐயோ அப்ப தூங்கி எழுந்திரிச்சு கேட்டா கூட ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி, பாஜக இப்படின்னு ஒரு பிதற்றக்கூடிய ஒரு பைத்தியமாக மாறிவிட்டார். ஏன்னா ஒரே மேடையில் என்ன சொல்றாரு, ஏதாவது ஒரு பார்ப்பனன் நான் சவால் விட்டு சொல்றேன் முருகன் பெயர் வைத்திருக்கிறானான்னு பேசிட்டு அடுத்து ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு என்ன பேசுறாரு, ஜி.ஆர். சுவாமிநாதன், சுவாமி என்பதே முருகனுடைய பெயர் தான்ன்றார். அப்ப எப்படிப்பட்ட முரண்பாடு?
ஒரே மேடையில் இது ஒரு வருஷம் கழிச்சு ஒரு மாசம் கழிச்சு பேசினா கூட பரவாயில்ல. முருகன் பார்ப்பனம் வைக்க மாட்டான்னு சொல்லிட்டு ஜி.ஆர். சுவாமி பார்ப்பனம் தான். அப்ப முருகன் அவ பேர் வச்சிருக்கிறார், நீயே தான் சொல்ற. அப்ப மாத்தி பேசுறது யாரு? பைத்தியமாயிட்டாரு திருமாவளவன். எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயன்படுத்தி ரொம்ப நன்றி.